1947ஆம் ஆண்டு நாம் வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டே விரட்டினோம். ஆனால் இன்று கொள்ளைக்காரர்களின் கையில் சிக்கிக் கொண்டோம். நாடெங்கும் கொள்ளைக்காரர்கள், அரசியல் கொள்ளைக்காரர்கள், அதிகார கொள்ளைக்காரர்கள், வியாபாரத்தில் கொள்ளைக்காரர்கள், வீதி வீதியாக சாராய கொள்ளைக்காரர்கள். ஊழல் மலிந்து விட்டது, உண்மை செத்து விட்டது. இதற்கு நாம் மாற்றம் காண வேண்டாமா? ஏழை மக்களுக்கு நியாயம் பிறக்க, நல்லது நடக்க நான் மாத்தைக்காவின் பிரதிநிதியாக, உங்கள் ஊழியனாக இந்த தொகுதியில் நிற்கிறேன். என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அநியாயத்தை ஒழிப்பேன், ஆளுங்கட்சியின் தவறுகளை அதட்டி கேட்பேன், கலப்பட வியாபாரிகளை அழிப்பேன், கள்ளச்சாராய முதலாளிகளை கூண்டோடு கைலாசம் அனுப்புவேன். சின்ன பிள்ளை, ஆத்திரப்படாதீங்க. சொல்லுக்கு சொல் பதில் கொடுக்க தெரியாதவனா கல்ல விட்டு அடிக்கிறாங்க. அடிக்கட்டுமே. கல் எறிஞ்சவங்க தயவு செஞ்சு மேடைக்கு வந்து என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அன்போட கூப்பிடுறேன், பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. உங்களுக்கு என்ன குறையோ அத வந்து மைக்ல தைரியமா சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படித்தான் மேடைக்கு வந்து ஏழையின் கண்ணீரை துடைப்போம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மள்ட்ட ஓட்டு வாங்கி மந்திரி பதவி கிடைச்சு உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களும் இதே ஊழலை தான் பண்றாங்க. இதுல எவனையா நாங்க நம்புறது? நீங்களே சொல்லுங்க ஐயா. ஐயா நல்லா பேசினாரு, நியாயமான கேள்விதான், நான் அதை ஆதரிக்கிறேன். சின்ன பிள்ளை, என்ன தம்பி? ஐயாவுக்கு செமத்தியா டிஃபன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. வாங்க ஐயா, வாங்க. குறைகளை சொல்பவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து விட வேண்டும். உண்மையே பேச மாட்டேன். ஏழை எளிய மக்களின் குரலுக்கு நான் மதிப்பு கொடுப்பவன். அவர்களுக்கு எந்த தீங்கு நேர்ந்தாலும் நான் தட்டி கேட்பேன். இது உறுதி. எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். வெளியில கோஷத்தை கேட்டீங்களா? சாராயத்தை ஒழிக்கிற சத்தியவானா நம்ம ஆளு. மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும். சின்ன பிள்ளை, யோக்கியனா வேஷம் போடணும், அத பார்த்தவங்க கோஷம் போடணும். அதானே அரசியல். கரெக்டா சொன்னீங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 10 வருஷம் பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க எந்த ஏழைய சிரிக்க விட்டானுங்க? எவனாவது கேட்டானா? சார், வசந்தபால வராங்க. யோ, வசந்தபால வராங்க, எந்திரியா. வாங்க 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 வாங்க. ஒரு ரவுண்ட் போடுறீங்களா? அம்மா தண்ணி போடுறது இல்ல, கும்பல்ல தனியா தான் போடுவாங்க. தம்பி யாரு, புது சர்வெண்டா? நோ நோ, சர்வெண்ட் இல்ல, புது ஹஸ்பண்ட். பழைய ஹஸ்பண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆளை பத்தி என்ன விசாரணை? மோகன், இந்த தொகுதி மக்கள்லாம் உன் பக்கம் தான். நிச்சயமா நீ தான் ஜெயிக்க போற. பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா? தூள்மா, இடுப்புல துண்டை கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மச்சான், நீ ஜெயிப்பமா? இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கொடி. சாராய் சக்கரவர்த்தி சாம்ராஜ், சொல்லுங்க ஒழிகான்னு. வேலையில்லா திண்டாட்டு காலத்துல இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியதானே. உழைக்கவா போறீங்க? உழைய எடுத்தானே போறீங்க. என்ன ஒழிகன்னு சொல்றதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு 4 காசு கிடைக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. சரி, விட்டுருங்க. தம்பி, எவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க? அடிக்கடி எடுக்காதீங்க, ரிப்பேர் ஆயிடும். நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க. மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவான், கையை தட்டிடுவான். அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு வசதி. உள்ள வரலாமா? குட்டுமா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சிட்டியா? ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல, காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன். வெரி வெரி குட், நல்லா சமாளிக்கிறப்பா. அரசியல்வாதி இல்லையா? அப்புறம் சார், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா? ஒண்ணு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு பேசிக்குவோம். ஓ, ஜால்ரா போடணும் இல்ல, ஜுஞ்சக் தட்டுனா அப்புறமா வந்து தட்டுங்க. என்ன விஷயமா வந்த? ஆமா, என்னது சாராய தொழிக்க போறோன்னு ஒரு ஸ்டண்ட்?
எல்லாரையும் பிடிச்சி என் மேலேயே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன். ஏமா டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதி ஏறலையா? ஷட் அப். குத்தல் பேச்சு வேண்டாம். உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாண்டா. நம்ம 2 பேரும் ஒண்ணா குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே. நீ படிச்ச கடி, நான் படிக்காத கடி. நீ அரசியல் திருட, நான் திருடன். தட் இஸ் த டிஃபரன்ஸ்மா. டேய் நிறுத்துறா வேதாந்தத்தை. கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி ஏண்டா வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தணும் அதெல்லாம் தப்பா? ஐயே இந்த இவனுங்கள இல்ல கஜினி முகமது, கோரி முகமது எல்லாம் அவங்க நம்ம நாட்டு கோயிலுக்கு இருக்கிற தங்கத்தை கடத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு போல கடத்திக்கிட்டு போன தங்கத்தை நான் திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரேன்டா. இது தேச துரோகம் இல்ல, தேச துண்டு. எப்படி பார்த்தா எலெக்ஷன் வைக்காம நம்ம மந்திரி ஆகணும். டேய் நிறுத்துறா உன் சாக்கடை வழக்கத்தை. இப்ப நீங்க வந்த காரணம் நான் உன் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கணும். அதுக்கு தானே? வாபஸ் வாங்கின சொல்றதுக்காக வரலமா கண்ணு, வார்னிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். பதவியை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வித்த காட்டின வெட்டிடுவேன். தேங்க்யூ சார். எவ்வளவு பெரிய பாலிட்டிஷியன் நீங்க, எங்களை எல்லாம் மதிச்சு ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்கன்னா. கமிஷனர் சார், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க உதவி தானே தேவை. தம்பி பாலிசியே தனிதான். மக்கள் சப்போர்ட் எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் தானே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போலீஸ், கலெக்டர், வக்கீல் இவங்க சப்போர்ட் தானே தேவை. என்ன சொல்றீங்க? You are correct. Exactly correct. Your point is I like you. Oh, I'm sorry. It's all right. ஏய் எங்க மேன் கிளாஸ் காணோம்? ஜூஸ் வேந்துச்சு. கொட்டிட்டியா? குடிச்சிட்டேன். குட்டிச்சிட்டியா? இதோ ஒப்பிடுறேன். இதோ போட்டுறேன். கமிஷனர் சார், உங்க உதவி எனக்கு ரொம்ப தேவை. என்ன பண்ணணும் சொல்லுங்க. பொலிட்டிக்கலா எனக்கு இருக்கிற ஒரே எதிரி சாம்ராஜ் தான். சரி. அவன் சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உள்ள தள்ளிடுறேன், அவ்வளவுதானே. அதேதான். மிஸ்டர் வெங்கடாச்சலம், நீங்க கவலையப்படாதீங்க. அந்த சாம்ராஜ் ஏதாவது கேஸ்ல மாட்ட வச்சு அதிகப்படியான தண்டனை கொடுத்து உள்ள தள்ளிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க மந்திரியா வந்த உடனே உங்களை அட்வொகேட் ஜெனரல் ஆக்கணும், அவ்வளவுதானே? சார் நம்மள ஐஜி ஆக்கிடுறேன். தம்பி என்ன மறந்துட்டீங்கல்ல? நீங்க கவலையப்படாதீங்கம்மா. உங்களை குடிநீர் வாரிய தலைவி ஆக்கிறவர அண்ணன். அதுக்குள்ள அம்மா உன்னை மாத்திடுவாங்க. யாரும் மாட்டாங்க. உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து 2 நாள்ல தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன். நீங்க தைரியமா போங்க. எங்களுக்கு வேண்டியது அத நான் செஞ்சிடறேன். நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன். உங்க மேல எந்த கமிஷன் வராம பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நான் வாங்க. வணக்கம் டிஎம்ஆர். ஹலோ சாம்ராஜ், வாங்க வாங்க. வணக்கம். இதெல்லாம் என்ன சாம்ராஜ்? வெடிகுண்டு நினைச்சு பயந்துட்டீங்களா டிஎம்ஆர்? சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கெல்லாம் சேஃப்டி தரணும்னு வந்துட்டு போனவங்க சொல்லியிருப்பாங்களே, அந்த பணம் பறி போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரேன். அதுக்கு இது கேரண்டி. பெட்டி நிறைய 100 ரூபாய் நோட்டு அடுக்கி வச்சிருக்கேன். குத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கோடி 40,22,500 ரூபாய். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? 20 வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க 20 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க. நீங்க 2 கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க எல்லாம் ஒரே முடிவா உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும், மன்னிக்கணும், ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா? என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் இதை சொல்லவே இல்லை. இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கட்சியை உடைக்காதீங்க, ஆட்சியை கவுக்காதீங்க. அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ராமராஜ், உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரை சந்திக்காம நீங்க பாத்துக்கணும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வாக்குறுதி நிலைக்குமில்ல? சத்தியமா சார், நான் மாற மாட்டேன். ஹலோ ஹலோ, மாண்புமிகு ஆகலாகிறதுக்காக அலையிற அல்ப எம்எல்ஏவா? யார் பேசுறது? ராஜ், சாம்ராஜ். என்னமா கண்ணு, சௌக்கியமா? ஆமா, என்னமா உன் கேஸ் இப்படி ஊத்திக்கிச்சு? என்ன பக்கத்துல ஜாலா தட்ட சத்தத்தை எல்லாம் காணமே? நாங்கெல்லாம் புல் ஜெயில் இருக்கமா? பாக்ஸிங்ல பல ரவுண்ட் உண்டா. முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கிறேன். ராமாச்சி, எத்தனை ரவுண்ட் வந்தாலும் உனக்கு நாக் அவுட் கொடுக்க போறவன் நான் தான்டா. எழுதி வச்சுக்க.
என்னப்பா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இப்படி இருக்கு நம்ம கடத்தல் அறையில கண்டுக்காம கம்முன்னு விட்டுட்டாங்க. என் கட்சி கொடி ஆட்டோல கட்டி விட்டு நீ போலீஸை ஏமாத்திட்ட. இது ஒரு திறமையா? கம்முன்னு இருப்பா. எத்தனை மந்திரிங்க எம்எல்ஏங்க அவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பசங்க எல்லாம் அவங்க கார்ல தேசிய கொடியை கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாத்துறாங்க. நான் நம்ம லெவலுக்கு உன் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துறேன். தப்புங்கறியா? ஷட் அப். இப்போ நீ ஜெயிச்சிட்ட. இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா பண்ணுவீங்க? தண்ணியில காட்டுக்கு மாத்துவீங்களா? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசரா? தனி மனிதன் கிண்ட முடியாது.